ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கார்ட்போர்டில் வந்து ஆர்கனைசர் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து நான் சும்மா டப்பா எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டப்பா உங்களுக்கு ஹை சைஸ் வந்து இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கலர் பேப்பர் வச்சு நம்ம வந்து கவர் அப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு எப்படி கவர் பண்ணேன்னு சொல்லி காட்ட போனால் நம்ம அந்த A4 ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மேலே வச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எங்கெங்கன்னா கவர் ஆக தெரியும். நம்மளுக்கு இங்கே கீழே கவர் ஆனதுனால நம்ம வந்து இந்த பக்கம் மட்டும் கவர் ஆக எடுக்க போகிறோம். மடிச்சுட்டோம். மடிச்சு விட்டுட்டு எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்தாச்சா? இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாமா? நான் வந்து க்ளூ வந்து மேலே போட்டுட்டு இதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்கும் பேஸ்ட் ஆகும்னா வந்து அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடுனாலே வார்த்தைக்கு அதனால் லைட்டாக சில பேர் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் வந்து இன்றைக்கி குவாலிட்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வச்சுட்டு ஃபஸ்ட் சைட் வந்து எனக்கு முடி வச்சுருந்தேன். முடிஞ்சு வந்து ரெண்டு இடத்துல வந்து பாக்ஸ் எடுக்கிறது கொடுக்குறதுனால அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த இதுக்கு நம்ம இந்த சைடு முடி அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இங்கே உள்ளே மட்டும் கவர் பண்ணிக்கலாம்னு. இப்போ நான் இங்கே உள்ளே வந்து கீழே மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சைடெலாம் கவர் பண்ணல. அதை நான் எப்படி கவர் பண்ணணும்னா இங்கே வச்சுட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ கட் பண்ணிட்டு விட்டுட்டு வரையிருங்க. இப்போ நான் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பேப்பரால் கவர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆர்கனைசருக்கு வந்து பென் ஸ்டாண்ட் எப்போயுமே இருக்கும். ஸோ அதனால நம்ம பென் ஸ்டாண்ட் வந்து பண்ணலாம். ஸோ நான் இப்போ இது வந்து ஒரு வாட்ச் டப்பா. அந்த டப்பா வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை வச்சு ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு இது வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து அதே தான் ஆரஞ்சு நான் கவர் பண்ணி அதை நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். கவர் பண்ணிடலாமா? இவ்வளோ தான். இது கரெக்டாக இருந்துச்சு. நான் கவர் பண்ணிட்டு வரேன். சில பேர் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா ப்ரெஷ்ஷுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி. அடுத்து ஓகே கீழே ஒரு டின் மாதிரி இருக்கும். அதுவும் எடுத்து சும்மா எடுத்தேன். ஓகே நான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து சீக்வன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் குட்டி குட்டி சீக்வன்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃபில்டர் டப்பாங்க போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. சைட்ஸ்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த சைடு மட்டும் நம்ம ஒட்ட போகிறோம். அதனால போர்டு போட்டு தூக்கி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டீங்க. சூப்பராக ஒட்டிக்கிச்சா? இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அப்படின்னு வச்சுட்டு முடியும். இப்போ வந்து இது ஒட்டிடலாமா? இது எனக்கு எப்படி ஒட்டுறதுன்னா ஹாட் டு கன்ஸாக ஒட்டுறேன்.
கலர் வந்து சூப்பராக பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பார்ட்டிஷன் மாதிரி இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இது மாதிரி அடிச்சுக்கலாம். அதாவது நான் ஒரு அட்டையை வந்து இது பண்ணி இது கரெக்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒட்டி பேப்பர் எடுத்துக்க போகிறேன். ஃபுல் பேப்பர் ஒட்டிக்கலாம், தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி ஃபுல் பேப்பரை ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு நம்ம ஹாட் க்ளூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து பத்திரமா நீங்கள் போட்டுக்கோங்க. அவசர அவசரமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் சுட்டுக்காதீங்க. அதை நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். லைட்டாக இது பிடிச்சி வச்சுக்கோங்க, அட்டை ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் பார்ட்டிஷன் கூட அது அழகாக நிற்கும். அதனால பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ளைனாக தெரியுது. ஸோ நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபோம் ஷீட் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டில் திருப்பி கொஞ்சம் இதில் நான் வந்து கொஞ்சமாக குட்டி பெரிய கடாயை போட்டுக்கிறேன். ரொம்ப உடம்பு போட்டுக்கிறேன். பெரிய ஹார்ட்டாக போட்டுக்கணும். இப்போது சிசர்ஸ் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். எங்கேயும் ஸ்டிக் பண்ணிடலாமா, அழகாக இருக்கும். ஓகே, இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இது வந்து பீல் பண்ணிடலாம். ஸ்டிக்கர் டேப்பு ஃபோம் ஷீட் வாங்கியிருக்கேன். ஸ்டிக்கர் டேப்லாம் ஏதாவது ஹாட் க்ளூ போட்டு வெளியே ஒட்டிக்கலாம். அழகாக ஒட்டி வச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் இது மட்டும் வச்சு விட்டுட்டோம்னா ப்ளைனாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து பார்டர் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதே தான் எடுத்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப ஈஸியானது தான், யாருனாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஹாட் க்ளூ கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப ஈஸியானது தான். இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே,